காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதிய சாட்சிய அதிநியம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 அத்தியாயம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 170 பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இந்த 12 அத்தியாயம் 170 பிரிவுகளுமே நமக்கு டே டு டே லைஃப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு கேஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஎன்எஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பிஎன்எஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பிஎஸ்சியை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடியது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா பிஎன்எஸ், அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது பிஎஸ்சியை பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் கேஸ் போடுறது, கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இது மூணுமே மிக முக்கிய ப்ராசஸாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏகப்பட்ட கேஸ் அதில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர், தலைமை காவலர், இரண்டாம் நிலை காவலர், முதல்நிலை காவலர், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கொலை கேஸோ, கொள்ளை கேஸோ, ரேப் கேஸோ, திருட்டு கேஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுலேயுமே சாட்சியங்கள் மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த பாரதிய சாட்சிய அதிநியமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12 அத்தியாயம் இருக்குது, 170 பிரிவுகள் இருக்குது. இந்த 170 பிரிவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் என்னென்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பில் இருக்க போகுது. அது சேம் டைம் இப்போ இந்திய சாட்சிய சட்டம், அதே மாதிரி பாரதிய சாட்சிய அதிநியம், இந்த ரெண்டுக்குமே ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது, பேர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னா முன்னுரை. ஸோ முன்னுரையில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரலாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இது நமக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டால் மட்டும் போதுமானது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 2 பொருண்மைகளின் தொடர்புடைமை பற்றி, ரிலிவலன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ ரிலிவன்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸோட சம்மந்தப்பட்டது, தொடர்புடையமை, ஓகேவா? ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓரலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2வது யூனிட்டில் ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கும். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. டே டு டே லைஃப்பில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா 3வது அத்தியாயம் நிரூபணத்தை பற்றி. ஸோ ஆன் ப்ரூஃப் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கேஸுக்கு முகாந்திரம் இல்லை, தக்க ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு கேஸ் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு இது மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? ஸோ அத்தியாயம் 3ல் பார்க்கும்போது மெய்ப்பிக்கப்பட தேவையில்லாத நிகழ்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான ஒரு செக்ஷன் தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கிறணும், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்மொழி சாட்சியம் பற்றி அத்தியாயம் 4. இந்த அத்தியாயம் 4ல் ஓரல் எவிடன்ஸ். இந்த ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டேஷனில் கோர்ட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரலாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஓரல் சாட்சியம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 4. அத்தியாயம் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஆவண சாட்சியம் பற்றி. ஸோ டாக்குமெண்ட். இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஆவண சாட்சியம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்படாதது அப்படிங்கிற மாதிரி
நிறையா கிரிட்டிசிஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு உண்மையான சாட்சியத்தை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு சாட்சியம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து இந்த பாரதிய சாட்சிய அதிநியத்தை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் 6 பத்திர சாட்சியத்தால் வாய்மொழி சாட்சியம் நீக்கப்படுதல் பற்றி. ஸோ பத்திர சாட்சியம் என்ன, வாய்மொழி சாட்சியம்னா என்ன? ஆஃப் த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ ஓரல் எவிடன்ஸ் அப்படிங்கும்போது வந்து நம்ம வாய்ட்டு சொல்கிறது, நம்ம வாய்ட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ வந்து வாய்ட்டு வந்து ஒரு சாட்சியம் சொல்லுவாங்க. அதே ஆணோ பெண்ணோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்த் ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து இல்லை அன்னைக்கு வந்து என்னை அப்படி சொன்னாங்க, அதனால வந்து நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி பேசுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டு. இதே மாதிரி டாக்குமெண்ட்ரி ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு இடத்தையோ இல்லைனா ஒரு பொருளையோ வந்து நம்ம டாக்குமெண்ட்ரியாக வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. ஏன்னா அதில் வந்து சைன் போட்டிருப்பாங்க, நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அத்தியாயம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திர சாட்சியத்தால் வாய்மொழி சாட்சியம் நீக்கப்படுதல் பற்றி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7. இந்த அத்தியாயம் 7ல் வந்து மெய்ப்பிக்கும் சுமை பற்றி ஆஃப் த பார்டன் ஆஃப் ப்ரூப். பார்டன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பண்ணுறது. ஸோ ப்ரூப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதை வந்து மெய்ப்பிக்கிறது. அப்போ மெய்ப்பிக்கும் சுமை, ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கொலை கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொலை கேஸில் வந்து பயன்படுத்தப்பட்ட கத்தி, அருவா, ஃபர்தர் வெப்பன்ஸு, இது எல்லாத்தையுமே பிளட் சாம்பிள், கேரு, இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ரேப் கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரேப் கேஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட உடல், அதே மாதிரி அந்த ஆண் இருக்கான் அப்படின்னா அந்த ஆணோட ஸ்போம் டெஸ்ட், ஸ்போம், பிளட்டு, கேரு, எச்சி எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி சாம்பிளுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7ல் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அடுத்து அத்தியாயம் 8ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முரண்தடை, எஸ்டபிள். ஸோ இந்த எஸ்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 செக்ஷன் இருக்குது. இந்த 3மே வந்து நமக்கு ஒரு பேசிக்கான டேட்டா பேஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து ஹேண்டில் பண்ணி படித்து கொள்ளலாம். அத்தியாயம் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்கள் பற்றி, விட்னஸ். ஸோ சாட்சியங்கள் அப்படின்னா யாரெல்லாம் வந்து சாட்சி சொல்லலாம். ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா கரெக்டான நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்கள் சொல்லலாம். பார்க்காத நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ சொல்லி எங்கேயோ பார்த்து வந்துட்டு சாட்சி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அப்செட்டபிளாக வந்து ஆகாது. அப்போ சாட்சியங்கள் வந்து யாரெல்லாம் சொல்லலாம், அது வந்து வாய்மொழி சாட்சியமாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி சாட்சியமாக இருக்கலாம், எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 9. அத்தியாயம் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்களை விசாரித்தல் பற்றி. ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். ஸோ விட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட்சியம் இருக்குது அப்படின்னா ஆணோ பெண்ணோ இருக்காங்க, அந்த ஆணோ பெண்ணையும் வந்து ஒரு கேஸில் ஆஜராகுதாங்க அப்படின்னா அதே சாட்சியம் வந்து அடுத்து வரக்கூடிய இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராவாங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கரெக்டான சாட்சியங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியங்களை விசாரணை செய்தல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட்சியங்களை விசாரித்தல் பற்றி நம்ம ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி சாப்டர் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியத்தை முறையற்ற வகையில் அனுமதித்தலும் நிராகரித்தலும். ஸோ சாட்சியங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறணும், அதே மாதிரி சாட்சியத்தை எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 12. அத்தியாயம் 12ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கமும் காப்பும், ரீபில் அண்ட் சேவிங்ஸ், இதை பற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் டைம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து சாட்சியங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து மிக மிக முக்கியமானது. ஒரு கேஸு நிலையாக இருக்கணும் அப்படின்னா சாட்சி தான் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கிட்டத்தட்ட 12 அத்தியாயம் இருக்குது, 170 பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 170 பிரிவுகளுமே வந்து நமக்கு முக்கியத்துவம் கிடையாது, பட் இருந்தாலுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ்
பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.